பாத்துக்கிட்டாங்களா? அம்மா அந்த வீட்ல என்ன நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. ஆனா நீ எதுக்கு இங்க வந்திருக்கியா? நீயும் அங்கே வந்திருக்கியா? இன்னும் கொஞ்ச நாள்ல அம்மா அங்க வந்துருவேன் சரியா? நீயும் அண்ணனும் சண்டை போடாம இருக்கணும் புரியுதா? அப்போ அவன் என் கூட எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டே இருக்கான் பாத்துக்கோ. நான் அவன்கிட்ட சொல்றேன் சரியா? அவன் சண்டை போட மாட்டான். நீயும் அண்ணன் கூட சண்டை போடக்கூடாது சரியா? சரி. அம்மா நீ எப்போ வருவியா வீட்டுக்கு? எனக்கு எப்பவுமே நீ தானே ஊட்டி விடுவ. ஆனா இப்பலாம் எனக்கு காவியா சித்தி தான் ஊட்டி விடுறாங்க. நீ வாயா வீட்டுக்கு. காவியா சித்தி கிட்ட சாப்பாடு வாங்கிக்கோ. தலை யார் கட்டி விடுறா? எனக்கு எல்லாமே காவியா சித்தி தான் பண்ணி விடுவாங்க. தலை கட்டுறது, அப்புறம் ட்ரெஸ் பண்ணி விடுறது, எனக்கு சாப்பாடு ஊட்டுறது எல்லாமே சித்தி தான் பாக்குறாங்க. அப்படியா? ஆனந்தி ஒண்ணும் பண்ண மாட்டாளோ? ஆனந்தி சித்தியா? அவங்க என்ன ஸ்கூல்ல விட்டு கூட்டிட்டு வர்றதுக்கு ஆக முடியாதுன்னு சொல்லிட்டாங்கன்ட்டு அன்னைக்கு பாட்டி சொல்லிட்டு இருந்தாங்க. நீ எதுக்கு வர மாட்டீங்க? நீ வாயா அங்க. எப்பவுமே நீ தானே என்ன விட்டுட்டு கூட்டிட்டு வருவ. அப்படியே நம்ம இருக்கலாம்ல. அப்பா கிட்ட கேட்டா ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்காங்க. அமைதியா இருக்காங்க பாத்துக்கோ. என்ன பண்றது? என் நிலைமை இப்படி ஆயிடுச்சு. செல்லம், நீ பேசாம இங்கே அம்மா கூட இருந்துடுறியா? உன்னை நான் பேசாம இங்க இருந்தே ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போறேன் வர்றேன். அப்போ அப்பா அப்பா அங்க இருக்கட்டும், நம்ம எல்லாரும் இங்க இருப்போம். வாடா, நீ அந்த வீட்டுக்கு வாயா. இங்க நம்ம இருக்கல ரொம்ப தூரம் நம்ம நடந்து போற மாதிரி இருந்துச்சுல. அங்க இருந்தோம்னா ஈஸியா இருக்கு. எனக்கு கிட்டத்துலயே தான் இருக்கு. நீ அங்க பேசாம வந்துற. ஆமா, அவ ஈஸியா சொல்றா அங்க வந்துருன்ட்டு. ஆனா அங்க வர்றதுல எவ்வளவு பிரச்சனை இருக்குன்னு இந்த சின்ன பொண்ணுக்கு தெரியவா செய்யும். ரித்தி, போலாமா? காவியா, என்ன விளையாடுறியா? பாப்பா இப்பதானே வந்தா. பையனையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்லடி, இவளை மட்டும் கூட்டிட்டு வந்திருக்க. நீ விளையாடுறியா? இவளை கூட்டிட்டு வர்றதுக்கு நான் பார்த்து கூட்டிட்டு வந்திருக்கேன். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா வேணான்னு சொல்லிட்டு இருக்க. நாங்க கிளம்புறோம், விடு. என்னடி காவியா இப்படி சொல்ற? இப்பதானே வந்த. பாப்பா கொஞ்ச நேரம் என் கூட இருக்கட்டும் ப்ளீஸ். என்னக்கா பேசுற? விளையாடுறியா? நேற்று ஏற்கனவே பாப்பாவை இங்கே கூட்டிகிட்டு வரலான்னு நினச்சப்பதான் அவர்கிட்ட மாட்டி எனக்கு கடுமையான திட்டு விழுந்துச்சு. நீ என்னன்னு பார்த்தோம்னா இப்படி சொல்லிட்டு இருக்க. இன்னைக்கு நான் தெரியாமல் கூட்டிகிட்டு வந்திருக்கேன். அவர் வீட்டுக்கு வர்றதுக்குள்ளே நான் வீடு போய் சேரணும் பார்த்துக்கோ. பேசாமல் அனுப்பி வை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாப்பா, நீ பேசாமல் அம்மா கூட இருந்துடுறியா? அக்கா விளையாடுறியா நீ? ஆளை பாரு, உன் கூட இருக்கிறதா? தயவு செஞ்சு என்ன மாட்டி விட்டுறாத இந்த பிரச்சனையில். நீ அழுதன்கிறதுக்காண்டி நான் பாப்பாவை கூட்டிகிட்டு வந்தேன். பாப்பாவும் உன்னை பார்க்கணுன்னு அழுதாளங்கிறதுக்காண்டி தான். தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டுறாதக்கா சொல்லிட்டேன். பேசாமல் அவளை அனுப்பி வை. என்ன காவியா இப்படி ஒரு நிலைமை எனக்கு? என் பிள்ளைங்களை பார்க்கறது கூட என்னால் முடிய மாட்டேங்குது. என் பிள்ளைங்க இங்கே இருக்கணும்னு சொன்னாலும் நீ சரி சொல்ல மாட்டேங்கிற. அவரெல்லாம் ஒன்றும் பிள்ளைங்களை தேட மாட்டாரு. அவர் பேசாமல் இருக்கட்டும், பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும். பேசாமல் இங்கே வச்சுக்கிடுறேனா? அம்மா நீ பேசாம அங்கே வந்துரு. நமக்கு அந்த வீடு தான் நல்லா இருக்கும். ஏன் அப்படியே புரிஞ்சுக்க மாட்டேங்க? நான் அந்த வீட்டுக்கு இப்போதைக்கு வர முடியாது. நான் அப்பா கிட்ட கேட்டாலும் அவரும் இதே தான் சொல்றாரு. யான்னு தான் தெரிய மாட்டேங்குது எனக்கு. நீ எதுக்குடி அவர்கிட்ட இதெல்லாம் கேட்ட? அம்மா எங்கன்னு கேட்டா தெரியாதுன்னு சொன்னாரு. ஏன்ப்பா போய் சொல்றீங்க? அம்மா பாட்டி வீட்ல தானே இருக்காங்க. எதுக்கு அங்க இருக்காங்கன்னு கேட்டா அதெல்லாம் அங்க வர மாட்டாங்க அப்படின்ட்டு சொன்னாரு. பாத்தியா காவியா அவருக்கு எவ்வளவு திமிருன்ட்டு? உனக்கு மட்டும் என்ன, இது உங்க ரெண்டு பேருக்குள்ள ஈகோ. நீ அவர்கிட்ட ரொம்ப மன்னிப்பு கேளு, அவர் உனக்கு கண்டிப்பா ஏத்துப்பாரு. ரெண்டு பேரும் இப்போ ஈகோ பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒன்னையும் மாத்த முடியாது, அதையும் சொல்லிட்டேன். ஏண்டி, நான் அன்னைக்கு அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்டேன். அவங்க என்ன ஏத்துக்கிட மாட்டேங்காங்க. நான் என்ன பண்றது? எல்லாம் அந்த கமலால வந்துச்சு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சா அவனை தொலைச்சு எடுத்துருவேன். இப்போ அவனை பேசி ஏதாவது ஆக போறா? ஒன்றும் ஆக போறது கிடையாது. உன் வாழ்க்கையை நீ பாரு. எவ்வளோ நாளைக்கு அம்மா வீட்டில் இப்படி இருக்க போற? அந்த வீட்டுக்கு நீ வரணும்னா அத்தையோட சம்மதமும் வேணும், மாமாவோட சம்மதமும் வேணும். ரெண்டு பேருக்கிட்டையும் நீ மன்னிப்பு காடு. அப்பதான் அந்த வீட்டுக்குள்ள வர முடியும். நீ ரொம்ப ப்ரெஸ்டீஜ் பார்க்குற. உன் குழந்தைங்களை பாரு. குழந்தைங்க நீ இல்லாம எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்ட்டு எனக்கு தான் தெரியும். எல்லாம் எனக்கு புரியுது. ஆனா என்ன பண்றது? என் நிலைமையில இப்படி இருக்கு. நான் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் அவர் என்னை ஏத்துக்கிட மாட்டாரு காவியா. ஆமா தெரியுதுல்ல. 1 லட்சமா 2 லட்சமா 10 லட்சம் இப்படி கொண்டு கொடுத்துட்டியே. ஏன் காவியா, என் நிலைமை புரிஞ்சுமா நீ இப்படி பேசுற? நான் என்ன வேணும்னா பண்ணேன், ஃப்ரெண்டுங்கிறதுக்காண்டி உரிமையா பண்ணேன். அவன் காசு எடுத்துட்டு இப்படி ஓடுவான்ட்டு எனக்கு என்ன தெரியவா செய்யும்? நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல காவியா. அவனை நான் எவ்வளவு தூரம் நம்பினேன்னு தெரியுமா? ஆனா இப்படி ஏமாத்திட்டான். நான் கொஞ்சம் கூட இதை நினைச்சே பார்க்கல. இப்படின்னு முதல்ல எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் அந்த காசு அவனுக்கு கொடுத்தே இருக்க மாட்டேன். என்ன அவரோட பணம் மட்டும்தான் போச்சா? என்னோட நகை அத்தனையும் போச்சு. அதை பத்தி அவர் ஏதாவது கவலைப்பட்டிருக்காரா? சரி விட்றியா, பாப்பா வச்சுட்டு இது எதுவும் பேச வேணாம். பாப்பா, பாட்டி உன்னை கூப்பிடுறாங்க பாரு, கொஞ்ச நேரம் பாட்டி கூட போய் பேச. இங்கே பாரு பூமாரி அக்கா, உன் கையில் தான் எல்லாம் இருக்குது. நீ அவர்கிட்ட இனிமேல் இந்த தப்பெல்லாம் நான் பண்ணவே மாட்டேன், நான் பண்ணது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேளு. நம்ம அத்தைக்கிட்டையும் வந்து மன்னிப்பு கேளு. அப்போ தான் உன்னை ஏற்றுக்கிடுவாங்க. நீ எவ்வளோ நாளைக்கு இங்கே இருக்க போகிற? அம்மா எவ்வளோ வருத்தப்படுறாங்கன்னு தெரியுமா?
அம்மா ஏற்கனவே சொன்னாங்க ஃப்ரெண்டுன்னு நம்பாதேன்ட்டு. நீ எங்கே கேட்ட? உனக்கு நான்லாம் அட்வைஸ் பண்ணணுமா? நீ எத்தனை பேருக்கு அட்வைஸ் பண்ணியிருக்க? நீ ஒழுங்கா தானக்கா இருப்ப. நீயே இப்படி போய் விழுந்துட்ட. எனக்கு ஆச்சரியமா இருக்கு உன்னை நினைச்சா. என்ன கவியா பண்ண சொல்ற? யானைக்கும் அடி சறுக்குங்கிற மாதிரி என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரச்சனை வந்துடுச்சு. நான் நினைச்சு கூட பார்க்கல இப்படி எல்லாம் நடக்கும். ஆனா அவரு அத்தையும் சேர்ந்து இப்படி பண்ணுவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. நான் அந்த வீட்டுக்கு இனிமே வந்தாலும் சரி அத்தையை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேன். எனக்கு அவங்கள பிடிக்கவே செய்யாது இனிமே. தேவையில்லாம அப்படி பேசாத. நீ பண்ண தப்புக்கு அவங்க தண்டனை தான் கொடுத்துருக்காங்க. உனக்கு வேற ஏதாவது சொன்னாங்களா? வார்த்தையார ஏதாவது திட்டினாங்களா? நீ அதுக்காண்டி அவங்கள பழி வாங்க வேண்டியதுதான். தேவையில்லாம அப்படியெல்லாம் பேசாத. நம்ம அத்தை, புரியுதா? போ கவியா, வீட்ல என்ன தப்பு எதுவும் நடக்காமையா இருக்கு? அனு எவ்வளவு தப்பு பண்ணிருக்கா. அப்பெல்லாம் மன்னிச்சு ஏத்து வீட்டுக்கு கூட்டிட்டு தானே வந்திருக்காங்க. என்ன ஒரு வாட்டி வந்து பார்த்தாங்களா? நான் இந்த வீட்டுக்கு வந்து 1 மாசம் ஆகுது. அவங்களுக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல? ஆமா, அதுவும் தப்பு தான். அத்தை ஆனால் ரொம்ப கோவமா இருக்காங்கன்னு நல்லா தெரியுது. பிரபா கூட ரொம்ப கோவமா இருக்காரு உன் மேலே. நீ இப்படி பண்ணுவேன்ட்டு யாரும் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க போல. அதனால தான் அவங்களால அந்த கோவத்தை மறக்க முடியலை. இதே அனுவுக்காக இருந்தால் அவங்கள பற்றி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரியும் அவங்க தப்பு தான் பண்ணுவாங்கன்ட்டு. அதனால தான் அவங்க தப்பெல்லாம் ஈஸியாக மன்னிச்சிடுறாங்க. நீ எப்போவுமே தப்பே பண்ண மாட்டேன். திடீர்னு தப்பு பண்ணையில அதை அவங்களால யாராலையுமே ஏற்றுக்கிட முடியலக்கா. இதுதான் உண்மை. ஏன் கவியா, மனுஷனா பிறந்தவங்க தப்பே பண்ண மாட்டாங்களா? தப்பு பண்ணாமே தான் இருப்பாங்களா? அத்தை தன்னோட வாழ்க்கையில ஒரு தப்பு கூட பண்ணியிருக்க மாட்டாங்களா? பண்ணி தானே இருப்பாங்க. என்னவோ பெரிய இது மாதிரி பேசுறாங்க. அவங்க ஓல்டு ஸ்டோரி எல்லாம் நான் கேட்டுட்டு தான் வந்திருக்கேன். சும்மா ஓல்டு ஸ்டோரியா? அது என்ன? தூர விடு. அதை பற்றியெல்லாம் இப்போ ஒன்றும் பேசணுன்ட்டு அவசியம் இல்லை. நானே என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்ட்டு இருக்கேன். இதில் அது வேற ரொம்ப முக்கியம். சரி, அது எதுக்கு எனக்கு? நான் பாப்பாவை கூப்பிட்டு கிளம்புறேன். இங்கே பாரு, உன் வாழ்க்கை சரி பண்ணணும்னா நீ கொஞ்சமாச்சும் முயற்சி செய். மாமாவுக்கு ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேளு, புரியுதா? நான்லாம் அவருக்கு ஒன்றும் ஃபோன் பண்ண மாட்டேன் காவியா. என் குழந்தைங்களாச்சும் என் கூட இருக்கட்டும். தயவு செஞ்சு விட்டுட்டு போ. எம்மா தாய், நான் தெரியாமல் இன்னைக்கு பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நீ இன்னொரு நாளைக்கு அவர் கூட சண்டை போட்டு உன் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு நான் கூப்பிட்டு வந்தேன்ட்டு சொல்லி பிள்ளைங்களும் இங்கே வச்சுக்கிடாதே. அப்புறம் நான் அவங்க மூஞ்சிலெல்லாம் முழிக்க முடியாது, புரியுதா? அப்புறமா நீ ஒரு சைடு வந்து உட்காந்துட்டேன் நம்ம வீட்டில், நான் ஒரு சைடு வந்து உட்கார வேண்டியதுதான். ஏற்கனவே பிரபா கடுமையாக என்ன திட்டினாரு. பிள்ளைங்களெல்லாம் அங்கே கூட்டிகிட்டு போகக்கூடாது, இதில் நீ தலையிடாதன்ட்டு. நான் தான் உனக்காக ரிஸ்க் எடுத்து கூட்டிகிட்டு வந்திருக்கேன். தேவையில்லாமல் என்னை மாட்டி விட்டுறாத. ஏண்டி காவியா, என் பிள்ளைங்களை இங்கே வச்சுக்கிறதுக்கு எனக்கு கூட உரிமை இல்லையா? அவங்க ஏன் பிள்ளைங்க தானே. என்னவோ அடுத்தவங்க பிள்ளைங்களை நான் இங்கே வச்சுக்கிட்ட மாதிரி பேசிட்டு இருக்க. நீ கூட்டிகிட்டு வந்தா என்ன, யார் கூட்டிகிட்டு வந்தா என்ன? என் பிள்ளைங்க இங்கே இருக்கட்டும். அதில் என்ன ஆச்சு? இங்கே பாருக்கா, தேவையில்லாமல் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்காது சொல்லிட்டேன். நான் ரித்தியை கூப்பிட்டு கிளம்புறேன். தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பேசிட்டு இருந்தேன்னா இனிமேல் பிள்ளைங்களை இங்கே கூட்டிகிட்டே வர மாட்டேன். காவியா காவியா, அப்படியெல்லாம் சொல்லாத காவியா. நீ மட்டும்தான் எனக்கு அந்த வீட்டில் உதவியா இருக்க. பிள்ளைங்களை பார்க்காம என்னால் இருக்க முடியாது. ப்ளீஸ் காவியா, கூட்டிட்டு வா. 2 நாளைக்கு ஒருக்கவாது கூட்டிட்டு வா காவியா. ப்ளீஸ் காவியா. அவங்க பிள்ளைகளை நாங்கள் வச்சிருந்தாலுமே கையை பிடிச்சி திரும்பி கூட்டிட்டு தான் போவாங்க. அவங்கள பற்றி எனக்கு நல்லா தெரியும். அத்தை இப்படி மாறுவாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. எவ்வளோ நாள் அவங்களுக்கு என்னெல்லாம் நான் பார்த்துருப்பேன். கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி இருக்காங்களே. சரி, தூர விடு அவங்கள. காவியா ப்ளீஸ் காவியா, ஒரு 2 நாளைக்கு ஒருக்க கூட்டிட்டு வா பிள்ளைங்க. உன்னோட கஷ்டம் எனக்கு புரியுது பூமாரியக்கா. என்ன பண்ணுறது? ஆனால் 2 நாளைக்கு ஒருக்க சத்தியமாக என்னால் கூட்டிகிட்டு வர முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 4 நாளைக்கு ஒருக்க கூட்டிகிட்டு வரேன். அதுவும் முடிஞ்சாதான் கூட்டிகிட்டு வருவேன். பிரபா அப்போ பார்த்து ஏதாவது கேட்டார்னா என்னால் பதில் சொல்ல முடியாது. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. என் பிள்ளையை பார்க்கறதுக்கு நான் ஓன்ட்டு கெஞ்ச வேண்டியது இருக்கு. என்ன செய்ய?